Hi friends, நான் Shobana Shantakumar. Welcome to Shobana's Kitchen Tamil. பொதுவாக நாங்கள் ரெஸ்டாரண்ட் போனாலே விரும்பி ஆர்டர் பண்ணி சாப்பிடக்கூடிய நான்வெஜ் டிஷ்ஷுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது பட்டர் சிக்கன் மசாலா தான். இந்த பட்டர் சிக்கன் மசாலாவை ரெஸ்டாரண்ட்டில் செய்கிற அதே டேஸ்ட்டில் எப்படி நாங்கள் வீட்டில் செய்யலாம்னு சொல்லி தான் இன்றைக்கு உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். இப்போ நீங்களும் வாங்க இந்த டேஸ்டியான பட்டர் சிக்கனை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல நாங்கள் சிக்கனை வெட்டிக்கொள்வோம். இந்த பட்டர் சிக்கன் மசாலா செய்கிறதுக்காக நான் 300 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கிறேன். இந்த சிக்கனை உங்களுக்கு பிடிச்ச சைஸில் இவ்வாறு துண்டு துண்டாக வெட்டிக்கொள்ளுங்க. இப்போ பாருங்க, எங்களோட சிக்கன் பீசஸ் எல்லாம் வெட்டி முடிச்சிட்டேன். இதோட கொஞ்சமாக உப்பும் 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூளும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் அதோட கொஞ்சமாக எலுமிச்சஞ்சாறும் புளிஞ்சு விட்டு கொள்ளுங்க. சிலர் பார்த்தீங்கன்னா இதோட கொஞ்சம் தயிரும் சேர்ப்பாங்க. தயிர் சேர்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சிக்கன் ரொம்ப சாஃப்டாக வந்துடும். அதால் நான் தயிர் சேர்க்கல. நீங்கள் விருப்பம்னு சொன்னால் சேர்த்து கொள்ளுங்க. இப்போ இந்த சிக்கனை இவ்வாறு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அரை மணித்தியாலம் இப்படியே ஊற விடுவோம். இப்போ இதோட இந்த பட்டர் சிக்கன் மசாலா செய்கிறதுக்காக 200 கிராம் தக்காளி பழமும் 200 கிராம் வெங்காயமும் அதோட 30 கிராம் முந்திரியம் பருப்பும் எடுத்துருக்கிறேன். அதோட இஞ்சி பூண்டு விழுதும் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ பாருங்க, இந்த வெங்காயத்தையும் தக்காளி பழத்தையும் இவ்வாறு சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்துருக்கிறேன். இப்போ நாங்கள் இந்த மசாலா செய்கிறதுக்காக முதல்ல சிக்கனை ரெடி பண்ணி கொள்ளுவோம். அதுக்கு ஒரு பேனை அடுப்பில் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் பட்டருக்கு பதிலாக எண்ணெயும் சேர்க்கலாம். ஆனால் நீங்கள் பட்டர் சேர்த்தீங்கன்னா அந்த கிரேவி நல்ல டேஸ்டாகவும் நல்ல ரிச்சாகவும் இருக்கும். இப்போ இந்த பட்டரோட நாங்கள் ஏற்கனவே பிரட்டி வச்சிருக்கிற சிக்கனையும் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இந்த சிக்கனை ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. அதாவது ஒரு 80% குக் ஆகிருந்தால் எங்களுக்கு சரியாக இருக்கும். ஏன்னு சொன்னால் நாங்கள் திரும்பவும் கிரேவிலையும் சேர்க்கறதால கூடுதலான நேரம் குக் பண்ண தேவையில்லை. இப்போ பாருங்க, எங்கள் சிக்கன் ரெடி ஆகிடுது. இப்போ நாங்கள் இதை இறக்கி எடுப்போம். இப்போ இதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு அதோட நாங்கள் ஏற்கனவே வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் இதோட சேர்த்து கொள்ளுவோம். இப்போ பாருங்க, இந்த வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்குது. இந்த நேரத்தில் நாங்கள் ஏற்கனவே வெட்டி வச்சிருக்கிற தக்காளி பழத்தையும் இதோட சேர்த்து கொள்ளுவோம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி பழத்தோட 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்க்குறேன். இந்த இஞ்சி பூண்டை நீங்கள் கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து கொள்ளலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை மணம் போனதும் நாங்கள் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற முந்திரியம் பருப்பையும் இதோட சேர்த்து கொள்ளுவோம். இப்போ இந்த கிரேவியோட 1 டீஸ்பூன் கரம் மசாலாவும் அதோட 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூளும் சேர்த்துருக்குறேன். இவ்வாறு காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்க்கறதால உங்களுக்கு அந்த கிரேவி நல்ல கலராகவும் பார்க்குறதுக்கு நல்ல வடிவாகவும் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு அந்த சரியான கலர் கிடைக்கலன்னு சொன்னால் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ கடைசியாக இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொள்ளுவோம். இப்போ பாருங்க, நாங்கள் சேர்த்த வெங்காயம் தக்காளி பழமெல்லாம் நல்லா அவிஞ்சு நல்லா சாஃப்டாக ரெடியாகி வந்திருக்குது. இப்போ நாங்கள் இந்த கிரேவியை இறக்கி கொள்ளுவோம். இப்போ இந்த கிரேவியை நல்ல ஸ்மூத்தாக நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி கொள்ளுவோம். நீங்கள் இவ்வாறு ஹேண்ட் மிக்ஸர் பாவிக்கிறதா இருந்தால் சூட்டோடு அரைச்செடுத்து கொள்ளலாம். இல்லை ஒருவேளை கிரைண்டர் பாவிக்கிறதா இருந்தால் இந்த கிரேவியை நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கு பிறகு அரைச்செடுத்து கொள்ளுங்க. இப்போ பாருங்க, இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா ஸ்மூத்தாக அரைப்பட்டு நல்ல பேஸ்ட்டாக வந்துருக்குது. இப்போ நாங்கள் இந்த பட்டர் சிக்கன் மசாலாவை ஃபினிஷ் பண்ணி கொள்ளுவோம். அதுக்கு ஒரு பேனை அடுப்பில் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ இந்த பட்டர் உருகினதும் அதோட நாங்கள் அரைச்செடுத்த பேஸ்ட்டையும் அதோட கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ
இப்போ இந்த கறிக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கொள்வோம். ஏற்கனவே நாங்கள் சிக்கன்லையும் உப்பு சேர்த்துருக்கிறோம், அதால உப்போட அளவை பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ கடைசியா இதோட 1/2 கப் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. இப்போ இந்த கிரேவியோட நாங்கள் ஏற்கனவே வேக வச்செடுத்த சிக்கனையும் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் மூடி விடுவோம். இப்போ 10 நிமிஷம் ஆயிட்டுது. இப்போ பாருங்க, எங்களோட பட்டர் சிக்கன் மசாலாவும் நல்லா ரெடியாகி வந்திருக்குது. இப்போ இந்த கறிக்கு தேவையான உப்போட அளவை செக் பண்ணிக்கொள்ளுங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ இந்த கிரேவியோட டேஸ்ட்டுக்காக 1/2 டீஸ்பூன் சீனி சேர்த்துக்கொள்கிறேன். இவ்வாறு சீனி சேர்க்கறதால உங்களுக்கு தக்காளி பழத்தோட டேஸ்ட்டோடு சீனியும் சேர்ந்து இன்னும் நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். அதோட உங்கள்ட்ட கஸ்தூரி மேத்தி இருக்குமென்னு சொன்னால் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தியும் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு 1 டேபிள் ஸ்பூன் பட்டரும் அதோட உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொத்தமல்லி தலையும் தூவி மூடி விடுங்க. இப்போ பாருங்க, நாங்கள் செய்த பட்டர் சிக்கன் மசாலா நல்ல ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நல்ல க்ரீமியாகவும் நல்ல டேஸ்டாகவும் அதே நேரத்தில் நல்ல வாஷமாகவும் இருக்குது. இந்த பட்டர் சிக்கன் மசாலாவை நல்லா சுட சுட சாதத்தோட சப்பாத்தி ரொட்டி எதோட வேணும்னு சொன்னாலும் சாப்பிட்டு பாருங்க, ரொம்பவும் அருமையாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை இதே அளவில் இதே முறையில் இந்த பட்டர் சிக்கன் மசாலாவை ட்ரை பண்ணி பாருங்க. ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே பட்டர் சிக்கன் மசாலாவோட டேஸ்ட் நிச்சயமாக உங்களுக்கும் இந்த ரெசிபியில் கிடைக்குமென்னு நம்புகிறேன். நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான டிஷ்ஷோட மீண்டும் சந்திப்போம்.